பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யமனின் மண்ணில் ஒரு வீரர் வாழ்ந்தார். வீரம் மட்டுமல்ல, ஈமானை தன் உயிராகக் கொண்ட வீரர். நபி அவர்களின் அன்பையும் நம்பிக்கையையும் பெற்றவர். ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜ்லி ரலியல்லாஹு அன்ஹு. குலத்தின் மைந்தனாய் யமனின் மண்ணில் பிறந்தார். உண்மையை தேடி, இறைவனின் பாதையை தேடி, ஒரு நாள் மதீனையை நோக்கி அவர் பயணம் செய்தார். அது சாதாரண பயணம் அல்ல, நபி அவர்களை சந்திக்கும் வரலாற்று பயணம். அவர் வந்தார், நபியின் சபைக்கு வந்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த நொடி ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதும் மாறியது. ஜரீர் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு, நபியின் தோழர், ஈமானின் வீரர். ஜரீர் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு, உண்மையின் பாதையில் உயர்ந்து நின்றவர். ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்களின் வழிகாட்டுதலை பெற்றார். இஸ்லாத்தின் செய்தியை மக்களிடம் எடுத்து சென்றார். துணிவு தேவைப்பட்ட இடத்தில் துணிவாக நின்றார். அழைப்பு தேவைப்பட்ட இடத்தில் அழைப்பாளியாக நின்றார். அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அழகு இருந்தது, ஆனால் அகந்தை இல்லை. வீரம் இருந்தது, ஆனால் அநியாயம் இல்லை. அறிவு இருந்தது, ஆனால் ஆணவம் இல்லை. நல்ல குணம், நேர்மை, தாழ்மை, ஈமான், அதுவே ஜரீரின் ரலியல்லாஹு அன்ஹு அடையாளம். ஜரீர் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜரீர் 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 ரலியல்லாஹு அன்ஹு. நபியின் சபையில் மரியாதை பெற்றவர். இஸ்லாத்தின் பாதையில் உறுதியாக நின்றவர். யமனின் மண்ணிலிருந்து மதீனாவின் ஒளி வரை ஈமானின் பயணம். ஜரீர் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு. கேளுங்கள், சஹாபாக்களின் வாழ்க்கை வெறும் வரலாறு அல்ல, அது நமக்கான வழிகாட்டி. அவர்களின் ஈமான் நமக்கான பாடம், அவர்களின் தியாகம் நமக்கான நினைவூட்டல், அவர்களின் நற்குணம் நமக்கான முன்மாதிரி. எங்கள் இதயங்களில் ஈமானை தா, சஹாபாக்களின் நற்குணத்தை தா. நபி அவர்களின் வழியில் எங்களை நடத்துவாயாக. ஜரீர் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு,
رضي الله عنه جرير رضي الله عنه رضي الله عنه اللهم ارض عنه رضي الله عنه اللهم ارض عن صحابة رسول الله